Hi, NEET 2024 chemistry questions solution சீரீஸில் செக்ஷன் பி பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 86. The product A and B obtained in the following reactions respectively are reactions கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே chlorinating agent. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் PCl3, செகண்ட் ரியாக்ஷனில் PCl5. ஸோ ஏ அண்ட் பின்றது பை ப்ராடக்ட். ஆக்சுவலாக அவங்க மேஜர் ப்ராடக்ட்டை கேட்கவே இல்லை. மேஜர் ப்ராடக்ட் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அது குளோரினேஷன் நடக்கும். OH வந்து Cl ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய பை ப்ராடக்ட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ROH ப்ளஸ் PCl3. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த OH அண்ட் இங்கேருந்து ஒரு Cl நமக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இட் வில் பி கன்வெர்டட் டு RCl ப்ளஸ் POH Cl2. அண்ட் இதே மாதிரி என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு அகெயின் இன்னொரு ROH வரும். ஸோ இன்னொரு OH ஆட் ஆகிட்டு நமக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல RCl நமக்கு வெளியே போயிடும். ஸோ பாஸ்பரஸ் என்ன மாதிரி 2 OH இதில் வந்துடும். OH 2 டைம்ஸ், ஏன்னா இந்த OH நமக்கு என்ன ஆயிரும் உள்ளே வந்துடும். ஸோ Cl ஒரு Cl போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அகெயின் ஒன் மோர் டைம் நான் ஏன்னா 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரியாக்ஷனில் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் மோர் டைம் ஆட் பண்ணும்போது அகெயின் இந்த OH உள்ள போயிட்டுனா நமக்கு Cl ரீப்ளேஸ் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல அதே மாதிரி RCl நமக்கு வெளியே போயிடுச்சு. ஸோ 3 RCl நமக்கு வெளியே போயிடுச்சு. ரிமைன் என்ன இருக்குது பாருங்கள், POH 3 டைம்ஸ். ஸோ இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா H3PO3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ H3PO3 அப்போ ஏன்றது நமக்கு என்னது H3PO3 அப்படின்னு தெரியுது. இந்த ஆன்சர் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு ஏ தானே நம்ம ஏ அண்ட் பி தான் ரெஸ்பெக்டிவ்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏக்கு நமக்கு என்ன இருக்குது H3PO3. ஸோ ஆப்ஷன் 4ல் தான் நமக்கு என்ன இருக்குது, ஏல இருக்குது. ஸோ நம்ம பியை பற்றி கவலையே பட தேவையில்ல. என்னது 4 தான் நமக்கு ஆன்சர். இருந்தாலும் நம்ம பிக்குரியதையும் பார்த்துடலாம். இப்போ பிக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம் பாருங்கள், ROH ப்ளஸ் PCl5 will gives இந்த PCl5 வந்து ஒரு Cl நேரம் நமக்கு ரீப்ளேஸ் ஆயிரும் RCl, ரைட், ப்ளஸ் இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய OH இருக்க ஹைட்ரஜனும் ஒரு Cl நமக்கு என்ன ஆயிரும்னா HCl வெளியே போயிடும். ஸோ HCl கிட்டத்தட்ட 2 Cl வெளியே போயிடுச்சு இல்லையா. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், PCl3 இருக்கும். இந்த PCl3 என்ன ஆயிரும், பாஸ்பரஸில் இந்த O ஆட் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், இட் வில் ஃபார்ம் POCl3. ஸோ POCl3. அப்போ 4th ஒன் தான் நமக்கு ஆன்சர். ஏன்னா நமக்கு பி என்ன வருது, POCl3 வருது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மேஜர் ப்ராடக்ட்ஸ் A அண்ட் B ஃபார்ம்டு இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. PBr3. இப்போ போன கொஸ்டினில் நம்ம PCl3 பார்த்தோம். இட்ஸ் குளோரினேட்டிங் ஏஜென்ட் சொல்லுவோம். அது வேணா இருக்குது, Clக்கு பதிலாக இங்கே Br இருக்குது. அப்போ தான் அது ப்ரோமினேட்டிங் ஏஜென்ட். அப்போ நம்ம வந்து இப்போ சைக்ளோஹெக்சைன் எடுத்திருக்கோம். சைக்ளோஹெக்சைனில் இந்த பக்கம் என்ன இருக்குது, நமக்கு CH3, இங்கே OH இருக்குது. ஸோ நான் ஒரு ப்ரோமினேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறேன், PBr3. ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கணும், இங்கே CH3, இங்கே நமக்கு Br வந்துடும். ஸோ அதேமாதிரி நமக்கு என்ன ஆகும், 3 டைம்ஸ் ஆட் ஆகும், 3 வரும். அதெல்லாம் நமக்கு இங்கே பேலன்சிங் தேவையில்லை, மேஜர் ப்ராடக்ட் தான். இங்கே Br வந்துடும். இந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எங்கெங்கே இருக்குது பாருங்கள், ஏல. ஸோ 1ல் இருக்குது, 1ல் இருக்குது, அதுமாதிரி எங்கே இருக்குது, 2ல் இருக்குது. ஸோ அது 2 இடத்துல இருக்குது. இப்போ 1 and 2 இது 2ல் தான் ஒன்று ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH நம்ம எதை வந்து என்கரேஜ் பண்ணோம், எலிமினேஷன் ரியாக்ஷன், ரைட். ஸோ அப்போ எலிமினேஷனை ப்ரிஃபர் பண்ணும், பீட்டா எலிமினேஷன். ஸோ அப்போ என்ன நமக்கு இங்கே Br இருக்குது. இதில் நமக்கு பீட்டா பொசிஷன் பார்க்க போகிறோம், ரைட். ஸோ இது ஆல்ஃபா இல்லையா, சாரி ஆல்ஃபா ஹைட்ரஜன், ரைட். இதே மாதிரி நமக்கு ஸோ இது நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கே இருக்கும். ஸோ இது பீட்டா, அகைன் இது நம்ம என்னது பீட்டா தான். 2 பீட்டா பொசிஷன்ஸ் நமக்கு இருக்குது, ரைட். அப்போ நமக்கு 2 விதமான பாசிபிள் ப்ராடக்ட் இங்கே வரலாம். என்ன வரலாம், ஒன்று பீட்டான்னு வச்சுக்கிறேன், இன்னொன்று பீட்டா டேஷ்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பீட்டா டேஷில் எலிமினேஷன் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இங்கேருந்து Br எலிமினேட் ஆயிரும். ஸோ இங்கேருந்து H எலிமினேட் ஆயிரும் பீட்டா டேஷ்லேருந்து. அப்போனா நமக்கு இந்த இதில் டபுள் பாண்டு இங்கே CH3 வரும், ரைட்.
ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நமக்கு எதுலயுமே இல்ல. இருந்தாலும் நெக்ஸ்ட்டு அடுத்த எலிமினேஷன் பாருங்க. பீட்டா அதாவது பீட்டான்ற பார்ட்ல இருந்து நமக்கு போகுது. ஸோ பீட்டா பாத்வே. அப்ப என்ன ஆகுது நமக்கு இந்த இடத்துல பிஆர் இந்த இடத்துல என்ன ஆயிரும் நமக்கு எதுவுமே வராது. பீட்டா இந்த இடத்துல எதுவும் இருக்காது. ரைட். ஸோ இந்த இடத்துல CH3 இருக்கு இல்லையா? இது அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த H நமக்கு ரிமூவ் ஆகி இங்க டபுள் பாண்டா மாறிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் வரும். இப்போ இந்த ப்ராடக்ட் நமக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. அதாவது 1ல இருக்கு. பட் எனிஹவ் இது 2க்கும் என்ன வித்தியாசம்? இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சைஸ் ஆஃப் ரூல் படிச்சிருப்போம். எலிமினேஷன் போகும்போது மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க நமக்கு டபுள் பாண்ட் வரும்போது நமக்கு இந்த இடத்துல பாருங்க. ஸோ 1, 2. ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 கார்பன். ஸோ இங்க என்ன இருக்கு? 2 சப்ஸ்டிட்யூட்டட். ஸோ இங்கிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு? ஒரே ஒரு ஹைட்ரஜன், 3 கார்பன். ஸோ 3 சப்ஸ்டிட்யூட்டட். அப்ப நமக்கு என்ன ஆகும்? மேஜர் ப்ராடக்ட் வந்து இதுதான். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் C ஃபார்ம்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வென்ஸ். ஸோ ரியாக்ஷன் சீக்வென்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. CH3, CH2, CH2I. இதில் என்ன ஆட் பண்ணுறாங்க? NaCN ஆட் பண்ணுறாங்க. இது பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ இந்த CN மைனஸ் யார் அட்டாக் பண்ணிடும்? இந்த கார்பன் அட்டாக் பண்ணிடும். இந்த I நமக்கு வெளியே வந்துடும். I நமக்கு வெளியே போயிடும். மைனஸ் NaI நமக்கு வெளியே போயிடும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? CH3, CH2, CH2, CN அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த CN நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ். ஸோ சைனைட்ஸை பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அமைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ரைட். அப்போ என்ன ஆகும்? நமக்கு வாட்டர் மாலிகுல் இந்த CNல நம்ம க்ளீவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த பக்கம் OH, ஏன்னா கார்பன் மேலே ப்ளஸ் வரும், ஹைட்ரஜன் மைனஸ் இருக்குன்னா அந்த பக்கம் என்ன ஆகும்? நமக்கு H+ ஆட் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்? நமக்கு இந்த H ரீஅரேஞ்ச் ஆகி நமக்கு என்ன ஆகும்? அமைடா மாறும். ஸோ அந்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு நான் எழுதுறேன். கவனிங்க. CH3, CH2, CH2, C ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு இருக்கும். ஸோ இந்த இடம் நமக்கு க்ளீவ் ஆகி என்ன பண்ணும்? இந்த இடத்துல நமக்கு OH, இந்த பக்கம் நமக்கு என்ன ஆகும்? H ஆட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த ஹைட்ரஜன் இங்கே வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்? இட் வில் ஃபார்ம் CH3, CH2, CH2, C டபுள் பாண்ட் O NH2. ரைட். அதுக்கடுத்த ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. NaOH Br2. ஸோ இது என்னதுப்பா? என்ன ரியாக்ஷன்? நேம் ரியாக்ஷன் தான் இது. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இது ரெண்டும் நமக்கு ஆட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்? NaOBr ஃபார்ம் ஆகும். ஹாஃப்மேன் புரோமைட் ரியாக்ஷன். அப்போ நமக்கு இங்கே என்ன நடக்கும்? ஒரு அமைடுனா மாறினா அமீனா மாறும். அதில் என்ன ஆகும்? நமக்கு இந்த ஒரு கார்பன் நமக்கு CO2 வெளியே போயிடும். ரைட். ஸோ அப்போ நமக்கு இங்கே ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? CH3, CH2, CH2, NH2 ஃபார்ம் ஆகும். ஸோ 1, 2, 3 ப்ரொபைல் அமீன் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரொபைல் அமீன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். During the preparation of most salt solution, ferrous ammonium sulfate, which of the following acid is added to prevent hydrolysis of Fe2+? இது டேரக்டான கொஸ்டின் தான். நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் மோஸ்ட் சால்ட் படித்தாலே தெரியும். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட். ரைட். ஏன்னா நமக்கு மற்ற இப்போ டைலூட் நைட்ரிக் ஆசிட் போட்டால் இட் மே பீன் அது நமக்கு ஆக்சிடைஸ் ஆயிரும். கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டாலும் அதே தான். டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டாலும் நமக்கு இட் வில் ரியாக்ட். ஸோ என்ன பண்ணுவோம்? நம்ம டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் நமக்கு என்ன ஆகாது? இங்கே ஹைட்ராலிசிஸை ப்ரிவென்ட் பண்ணும். ரைட். ஹைட்ராலிசிஸ்ன்றது இது மேக்ஸிமம் இந்த அம்மோனியம் சல்ஃபேட் அண்ட் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆகும், ஹைட்ராலைஸ் ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் டேரக்ட் கொஸ்டின். மோர் சால்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லைனா அயானிக் ஈக்லிபிரியத்தில் சால்ட் ஹைட்ராலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் ஸ்ட்ராங் சால்ட், ஸ்ட்ராங் ஆசிட், வீக் பேஸு, இந்த 4 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ 4th one is the answer. Next question. Consider the following reaction in a sealed vessel at equilibrium with concentration of NO2 உடைய டிசோசியேஷன் தான் கொடுத்துருக்காங்க. NO உடைய டிசோசியேஷன். NOன்றது என்ன மாறுது? N2 + O2 நமக்கு மாறுது. இந்த டிசோசியேஷனுக்குரிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. ரைட். என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அட் ஈக்லிபிரியம் ஆல்ஃபா நமக்கு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்ற டாப்பிக்கை நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை நம்ம அயானிக் ஈக்லிபிரியா அப்படின்னு இருப்போம், நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன்
கேசி கண்டுபிடிக்க போறோம். அப்ப கேசியோடைய ஈக்குவேஷன் இங்க நமக்கு என்ன வரும்? ஈக்விலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கேசி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப கேசி தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? நல்லா பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 நமக்கு என்னது? ஸோ ஃபார்முலா இங்க எழுதலாமா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO பவர் 2. ஸோ இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இப்போ இது மூலமா நான் என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதுக்கான வேல்யூ என்ன? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஸோ N2 ஓட வேல்யூ 3 இன்டு 10 to the power of -3 3 இன்டு 10 to the power of -3 இன்டு ஆக்ஸிஜனோடது 4.2 இன்டு 10 to the power of -3 டிவைடட் பை NO ஓடது என்னது? 2.8 இன்டு 10 to the power of -3 the whole ஸ்கொயர். ஏன்னா மேலே நமக்கு என்ன ஆயிரும்? ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறதுனால ஸ்கொயர் ஆயிரும். ரைட்? ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, டைரக்ட்டா இங்கே ஆன்சர் எழுதுறேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கேசி தட் இஸ் ஈக்குவல் டு 1.6 வரும். ஸோ கேசியோட வேல்யூ 1.6. ரைட்? இப்போ நம்ம இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை ரிலேட் பண்ண போகிறோம். அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து சி அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னா, அட் டைம் டி ஸ்டார்டிங்கில் இப்போ NO இந்த பக்கம் நான் எழுதிக்கிறேன். நமக்கு என்ன இருக்குது? NO இருக்குது. இது என்ன மாறுது? N2 and O2 அப்படின்னு மாறுது. ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் இனிஷியலில் வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்திருக்கோம். சரியா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? சி மைனஸ் சி ஆல்ஃபா. இது எப்படி நம்ம 1ன்னு எடுத்திருப்போம். 1 மைனஸ் ஆல்ஃபா வரும். ஸோ இது வந்து நம்ம அயனிக் எக்லிபிரியம்ல நம்ம ஆல்ரெடி இதை டெரைவ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு N1 நான் 1 மோல் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்கில். N2 நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ எவ்வளோ டிசோசியேட் ஆகும் ஈக்லிபிரியத்தில்? 1 மைனஸ் ஆல்ஃபா. எவ்வளோ டிசோசியேட் ஆகுது? ஆல்ஃபான்றதான் நமக்கு டிசோசியேட் ஆகுது. இங்கே நமக்கு என்ன ஆகும்? ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா டிசோசியேட் ஆகும். அண்ட் இதை நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்ம் போடாமல் என்ன பண்ணுவோம்? 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சி அண்ட் ஆல்ஃபா சி அண்ட் ஆல்ஃபா சி. ஆஸ்வால் டைலூஷனால் கூட நீங்கள் இதை பார்க்கலாம். ரைட்? என்ன பண்ணுறோம்? எவ்வளோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆகுது? அப்போ ஈக்லிபிரியத்தில் எவ்வளோ மாலிகுல் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டார்டிங்கில். இது வந்து என்னது? அட் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் என்ன ஆகும்? எவ்வளோ மாலிகுல் மிச்சம் இருக்கும்? எவ்வளோ டிசோசியேட் ஆகுதோ அது போக மிச்சம் இருக்கும். இங்கே எவ்வளோ ஃபார்மேஷன் இருக்கும்? எவ்வளோ டிசோசியேட் ஆகுதோ கரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை போட்டாச்சு. இது அப்படியே கான்சன்ட்ரேஷன் டேர்முக்கு மாற்றும்போது என்ன பண்ணுவோம்? இன்ட்டு சி நம்ம போட்டுக்குவோம். ரைட்? இப்போ நமக்கு அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? கேசியோட ஈக்குவேஷன் பண்ணிக்கலாம். கேசி தட் இஸ் ஈக்குவல் டு ரைட்? ஸோ நமக்கு என்ன வரணும் மேலே? சி ஆல்ஃபா இன்ட்டு சி ஆல்ஃபா இருக்கும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் N2க்கு நமக்கு என்ன எடுத்திருக்கோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2க்கு சி ஆல்ஃபா அப்படின்றது தான் இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ நமக்கு என்ன வரும்? சி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் வரும் டிவைடட் பை இங்கே நமக்கு என்ன வரும்? 4c ஸ்கொயர். ஏன் 4c ஸ்கொயர் வருது? ஏன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா சி மைனஸ் ஆல்ஃபா சி இது உள்ளே நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். சி மைனஸ் ஆல்ஃபா சி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ரைட்? ஸோ அப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? கேசி தட் இஸ் ஈக்குவல் டு c square alpha square divided by 4c square 1 minus alpha square. திரும்ப என்ன பண்ணுறோம்? அந்த சியை நம்ம வெளியே எடுத்துகிட்டு 4c ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. ரைட்? அப்போ நமக்கு ஆல்ஃபா அந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே எழுதுகிறேன். ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் equal to right 4 into 1.6. ரைட்? இந்த 4 எப்படி இருந்துச்சு? இங்கே இருக்க 4 கேசியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 1.6. அப்போ 4 into 1.6 கொடுத்துட்டோம். மற்றதை என்ன பண்ணுறோம்? நம்ம கேன்சல் பண்ணி கொடுத்துட்டோம். ரைட்? இந்த சி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது. அதை என்ன பண்ணிக்கலாம்? ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை நம்ம எடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் நமக்கு ஆல்ஃபா ரைட் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் இருந்தவங்க ரூட் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்? 2 இன்ட்டு 1.6 ரூட் எடுத்திங்கன்னா வரும் நமக்கு 1.26. ஸோ 1.26 நமக்கு வரும். இங்கே எழுத இடம் இல்லை. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபா டேர்மை கொண்டு வர போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஆல்ஃபா டிவைடட் பை அழிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ மேலே இருக்கிறத மட்டும் நான் டெலிட் பண்ணிடுறேன் டக்குன்னு. ஸோ அடுத்து இந்த டேர்ம் நமக்கு எப்படி மாறும் கவனிச்சுக்கோங்க. ஸோ
ஆல்ஃபா divided by 1 minus alpha, that is equal to 2.52. அதை மல்டிப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆல்ஃபா that is equal to 2.52, right? So minus 2.52 alpha, right? ஸோ இது எப்படி மாறுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இது அப்படியே என்ன பண்ணுறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். அண்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம், அடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு 2.52 divided by 3.52 அப்படின்றது வருது. ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு 2.52 divided by 3.52 அப்படின்னு வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 0.717, ரைட்டா? ஸோ இந்த வேல்யூ என்ன வருது, நீங்கள் ரெண்டே டிவைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், 0.717. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சர் 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த கொஷினுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், the work done during the reversible isothermal expansion of 1 mole of hydrogen gas at 25 degrees Celsius from pressure of 20 atm to 10 atm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் வேல்யூ அவங்களே உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, ரிவர்சபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இப்போ ரிவர்சபிளில் நம்ம செய்யக்கூடிய ஒர்க் டன், இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இது இதில் வரும் நமக்கு பிவி ஒர்க் அப்படின்னு ஒரு டாபிக். ஸோ அந்த பிவி ஒர்க் டாப்பிக்கில் நமக்கு என்ன இருக்கும், ஆக்சுவலாக வால்யூமுக்கு நம்ம இதை டெரைவ் பண்ணிடுவோம். ஒர்க் ரிவர்சபிள் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன டெரைவ் பண்ணுவோம், minus 2.303 இன்ட்டு என்ஆர்டி லாக் நம்ம என்ன எழுதுறோம், V2/V1 எழுதியிருப்போம். அதாவது V ஃபைனல் டிவைடட் பை V இனிஷியல். ஸோ இங்கே ப்ரெஷரில் எழுதலாம், அப்படியே இன்வெர்ஸ் ஆகி நமக்கு என்ன வரும், P1/P2ன்னு வரும். ஆக்சுவலாக வால்யூம் டெரைவ் பண்ணியிருப்போம், அதனால் நமக்கு ப்ரெஷர் டேர்முக்கு வந்துடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நமக்கு என்ன வரும், -2.303, ரைட்? என்னோட வேல்யூ 1 மோல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ n ஈக்குவல் டு 1 அண்ட் ஆரோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 2, ரைட்? இன்ட்டு டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ கெல்வினை மாற்றும்போது 298 கெல்வின் இன்ட்டு லாக் ஆஃப் என்ன வரும், 20/10. ஸோ லாக் 2. அப்போ லாக் 2ஓட வேல்யூ என்னது நமக்கு, ஸோ -2.303 இன்ட்டு 2 இன்ட்டு 298 இன்ட்டு லாக் 2ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 0.3010 அண்ட் த ஃபைனல் ஆன்சர் நமக்கு பார்த்தீங்கன்னா -413.14 கேலரிஸ். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது இல்லையா? ஸோ ஏன் மைனஸ், இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, -413 இருக்குது, +413 இருக்குது. ஏன் மைனஸ் தான் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் சொல்லியாச்சு. ஸோ அப்போ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறப்ப, இப்போ ஒரு கேஸ் இருக்குது, இங்கே நம்ம பிஸ்டன் வச்சுருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன்னா என்ன ஆகும், இந்த பிஸ்டன் நமக்கு என்ன ஆகும், ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் மேலே நகரும் இல்லையா? அப்போ உள்ளே இருக்க கேஸ் தான் என்ன பண்ணுவோம், இதை புஷ் பண்ணும். அப்போ நம்ம இங்கே கேஸ் தான் அனலைஸ் பண்ணுறோம், அதான் சிஸ்டம். அப்போ சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட எனர்ஜி குறையும் இல்லையா? அதனால் நம்மளோட சைன் கன்வென்ஷனில் நமக்கு மைனஸ் வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் -413.14 calories. Next question. Mass in gram of copper deposited by passing 9.6487 ampere of current through a voltmeter containing a copper sulfate solution for 100 seconds அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மாஸ் டெபாசிட் இருக்கிறதுனா ஃபேரடேவுடைய ஃபஸ்ட் லா அது, ரைட்? ஸோ அப்போ கிவன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, காப்பருடைய மாஸ் கொடுத்துட்டாங்க, மோலார் மாஸ், அண்ட் எஃபோட வேல்யூவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ மாஸ் டெபாசிட்டட் தட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம், Z இன்ட்டு IT. ஸோ நம்ம Z கண்டுபிடிக்கிறோம், Z தட் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை NF, ரைட்? ஸோ மோலார் மாஸ் நமக்கு என்ன தெரியும், 63. என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ட். இங்கே என்ன பண்ணுறாங்க, காப்பர் டெபாசிட்டட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கேட்டாங்க. அப்போ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் காப்பர் எப்படி இருக்கும், 2+ஆக இருக்கும். இதை காப்பராக டெபாசிட் பண்ணணும், என்ன பண்ணுவோம், 2 எலக்ட்ரான் வாங்கணும் இல்லையா, 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா காப்பர் 0வாக நமக்கு டெபாசிட் ஆகும். அப்போ n வேல்யூ இங்கே என்ன வரும், நமக்கு n ஈக்குவல் டு 2 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன வரும், இந்த இடத்துல 2 இன்ட்டு எஃபோட வேல்யூ என்னது 96487 அப்படின்னு சொல்லியாச்சு, ரைட்? இதுதான் இசட்டோட வேல்யூ. ஃபஸ்ட் எதுவுமே கேன்சல் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். எப்போவுமே லாஸ்ட்டாக வரும்போது நம்ம அதை மேத்தமேட்டிக்கலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ m தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டெபாசிட்டட், இசட்டோட வேல்யூ
63 divided by 2 into 96487 into ஐயோட வேல்யூ ஸோ கரண்ட் பார்த்தீங்கன்னா என்ன வருது நமக்கு 9.6487 ரைட்டா இன்ட்டு நமக்கு என்ன வருது செகண்ட்ஸ் 100 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் 964 எனக்கு வரும் ரைட். ஸோ ஆன்சர் என்ன வரும் நமக்கு 63 டிவைடட் பை 2 இன்ட்டு ஸோ இந்த டேர்ம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரே நம்பர்ஸ் இல்லையா, பாயிண்டில் மட்டும்தான் டிஃப்ரென்சஸ். ஸோ 100ஆக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு பாயிண்ட் இங்கே வந்துடும். ஸோ அப்போ இது வந்து 2 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதுக்கு ஆன்சர் 0.01 எழுதிக்கலாம் ரைட். ஸோ 0.01 அண்ட் 63 டிவைடட் பை 2 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 62 அப்படின்னா ஒரு நிமிஷம் 31.5 நமக்கு வருது. அப்போ 31.5 இன்ட்டு 0.01 என்ன வரும் நமக்கு 0.315 கிராம். ஸோ 0.315 கிராம் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். சிம்பிளான ஃபாரடே ஃபர்ஸ்ட் லாவுடைய அப்ளிகேஷன் தான். And next question, the rate of a reaction quadruples when the temperature changes from 27 degree Celsius to 57 degree Celsius. Calculate the energy of activation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஏ கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அது 2வது கொஸ்டின் நமக்கு இந்த இஏலேருந்து வரக்கூடியது இல்லையா. ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அகைன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இஏலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் குவார்டர் போல்ஸ்னு எடுத்துட்டாங்க. அப்போ 4 டைம்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் K1 வந்து எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா K2 எனக்கு என்ன வரும் 4x அப்படின்னு வரும். 4 டைம்ஸ் நமக்கு என்ன ஆகுது, குவார்டர் போல் ஆகுது. அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன போடுவோம், log ஆஃப் K2 by K1 போடுவோம். அப்போ இது என்ன வரும் நமக்கு K2 by 4x by 4 அப்படின்னு என்ன ஆயிரும், log 4 ஆயிரும். ஸோ log 4 that is equal to EA right divided by 2.303 into R. அடுத்த என்ன ஒரு ஃபார்முலா நமக்கு T2 minus T1 divided by T1 T2. ஸோ இங்கே T2 அண்டு T1 பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு, டெம்பரேச்சர் நமக்கு தெரியும் ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள் T1 பாருங்கள் 300 இல்லையா, 27 கொடுத்துருக்காங்க. 27 + 273 நமக்கு என்ன வரும் 300 வரும். அண்ட் 57 57 + 273 டிகிரியில் இருக்கிறத நான் கெல்வினாக மாற்றுறேன். ஸோ 300 கெல்வின் இங்கே என்ன வரும் 330 கெல்வின் வரும். அப்போ இங்கே அப்படியே எல்லா வேல்யூவும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு EA டிவைடட் பை 2.303 இன்ட்டு 8.314. இங்கே நமக்கு என்ன ஆயிரும் 330 minus 300. ஸோ 30 டிவைடட் பை இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 300 இன்ட்டு 330 ரைட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா log 4ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அப்போ log 4ஓட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில், எஸ் log 4ஓட வேல்யூ என்னது நமக்கு 0.6021 that is equal to EA and divided by 2.303 into 8.314. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு EAவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 3 ஸோ EAவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3804 கிலோ ஜூல் பெர் மோல் வரும். ஸோ இங்கே நம்ம வர்றது ஆக்சுவலாக ஆன்சர் ஜூலில் வரும். இது நம்ம கிலோ ஜூலாக மாற்றினா என்ன பண்ணணும், டிவைடட் பை 1000 போடணும். ஸோ 1000 போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும் EA வேல்யூ இந்த வேல்யூ வரும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த பிளாட் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன் for a solution gives a straight line with slope 25.73 liter bar mole inverse. ஸோ ஸ்லோப்போட வேல்யூ கொடுத்தாங்க. டெம்பரேச்சர் at which the osmotic pressure measurement is done அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது இதில் வந்து நமக்கு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வருது இல்லையா. இப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்குரிய ஈக்குவேஷன் என்னது, நமக்கு என்ன தெரியும், பை தட் இஸ் ஈக்குவல் டு C into RT ரைட்.
ஸோ அப்ப நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ பார்க்க போறோம். ஒய் ஆக்சிஸ்ல வந்து பை எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது சி. அண்ட் இந்த ஆர்டிய நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எம்எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லையா? இதுதான் ஸ்லோப். சாரி. இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிரும்? இது எக்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு எம் ஆயிரும். இது ரெண்டும் எம்எக்ஸ்ல இருக்கு. ஸோ அப்ப நமக்கு ஸ்லோப் தெரியும். ஸ்லோப் எம் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு டி. அப்ப ஸ்லோப்போட வேல்யூ 25.73, ரைட்? தட் இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ 0.083 இன்டு டி. ஸோ அப்போ டி தட் இஸ் ஈக்குவல் டு 25.73 டிவைடட் பை 0.083 தட் இஸ் ஈக்குவல் டு 3110. ஸோ 3110 கெல்வின். இங்கே ஆக்சுவலாக 3110 டிகிரி செல்சியஸ். எல்லாமே எப்படி இருக்குது? நமக்கு இங்கே டிகிரி செல்சியஸில் இருக்குது. இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? கெல்வினில் கிடைக்கும். இந்த கெல்வினில் நம்ம டிகிரி செல்சியஸ் மாற்ற என்ன பண்ணுவோம்? 3110 மைனஸ் 273 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 37 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆன்சர் இஸ் 1. 37 டிகிரி செல்சியஸ் தான் இதுக்குரிய ஆன்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, given below are certain cations using inorganic qualitative analysis, arrange them in the increasing group number from 0 to 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? இது ப்ராக்டிக்கல் தான் வந்திருக்கு. இனார்கானிக் ப்ராக்டிக்கல் மெட்டலோடைய குரூப்ஸை செக்ரிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? மெக்னீஷியம் இஸ் அ 6th குரூப், இல்லையா? ஸோ இதில் நீங்கள் மற்ற மெட்டல்ஸ் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இது ஈஸியாக என்னென்னா, இப்போ 6th குரூப்பில் நமக்கு ஒரே ஒரு மெட்டல் தான் இருக்கும், அது மெக்னீஷியம் மட்டும் தான் இருக்கும். அப்போ இ லாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் பேரியம் அண்ட் கால்சியம் 5th குரூப். இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்துருக்கணும். ப்ராக்டிக்கலில் நீங்கள் ஓரளவுக்கு நாலேஜ் தான் இருந்தால் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும், ரைட்? ஸோ மற்ற எலமெண்ட்ஸ் நமக்கு நிறையா வரதா இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ பேரியம் நமக்கு எதில் வந்துடும் அப்படின்னா 5th குரூப்பில் வந்துடும். ஸோ அப்போ பேரியம் சி செகண்ட் லாஸ்ட்டாக யார் வருவா? 6th குரூப் இ. அப்போ அதுக்கு முன்னாடி யார் வருவாங்க? சி வரணும். ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் இதில் கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இதில் கரெக்டாக வருது, இல்லையா? ஸோ மற்ற ஆர்டர்ஸை பாருங்கள். பிஏடி. ஸோ பின்றது காப்பர் 2+. காப்பர் 2+ நமக்கு குரூப் 2. ஏன்னா குரூப் 1 லெட் தெரியும், இல்லையா? ஸோ பிபி 2+. இது என்னது? நமக்கு குரூப் 1ல் வரும். அண்ட் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம குரூப் செப்பரேஷனில் படித்தது தான். அண்ட் காப்பர் அண்ட் அயன் நமக்கு தான் வரும், செகண்ட் குரூப்பில் வரும். இது குரூப் செகண்ட், காப்பர் 2+. அண்ட் அலுமினியம் இட்ஸ் 3rd குரூப், ஸோ 3, ரைட்? அடுத்து யார் இருக்காங்க? நமக்கு அலுமினியத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபால்ட் நமக்கு என்ன வரும்? 4th குரூப். மேபி இது கொஞ்சம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். கோபால்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது மேக்ஸிமம் 12th லேபில். ரொம்ப ரேர் தான் கோபால்ட் சால்ட்டு. அடுத்து நமக்கு என்ன வருது? பேரியம் அண்ட் கால்சியம் நமக்கு இதில் வந்துடும் 5th குரூப்பில் வரும். லாஸ்ட்டாக மெக்னீஷியம் நமக்கு என்ன வரும்? 6th குரூப்பில் வரும். ஸோ கிட்டத்தட்ட இந்த 2 தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் லெட்டு நமக்கு தெரியும். லெட்டு நிறைய இடங்கள் நம்ம செஞ்சுருப்போம். அந்த லெட்டுக்குமே நமக்கு என்ன வருது? ஃபஸ்ட் குரூப். ஆனால் லெட்டு இங்கே கொடுக்கல, ரைட்? ஸோ மற்ற எலமெண்ட் தெரியலனா கூட அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய குரூப். இப்போ குரூப் 0 நம்ம என்ன சொல்லுவோம்? அமோனியா இஸ் அ குரூப் 0. NH4 அமோனியம் இருக்கு, இல்லையா? ஸோ இது என்ன வரும்? குரூப் 0 வரும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு என்ன ஆயிரும்? நமக்கு ஈஸியாக அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். ஸோ ப்ராக்டிக்கலில் நீங்கள் எவ்வளோ நாலேஜ் இருக்கீங்க செக் பண்ணுறதுக்கான கொஸ்டின் அது. ஸோ ஆன்சர் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, given below are 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருந்து. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். hexamine cobalt 3+ complex கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ ஹோமோலிட்டிக் காம்ப்ளெக்ஸ். வேரஸ் டெட்ராமைன் டைக்ளோரோ கோபால்ட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ ஹெட்ரோலிட்டிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஹோமோலெப்டிக்னா என்னது? ஹோமோலெப்டிக்னா ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட். ஒரே மாதிரியான லிகாண்ட் மட்டும் ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருந்துச்சுன்னா அது ஹோமோலெப்டிக். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வெறும் NH3ன்ற லிகாண்டு மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இது ஹோமோலெப்டிக், இது கரெக்ட். அடுத்து பாருங்கள், இப்போ ஹெட்ரோக்கு உங்களுக்கு டெஃபினேஷன் இருக்குது. ஹெட்ரோனா மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் வரணும். ஸோ இங்கே 2 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், சேம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்து ஹேஸ் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் பட் CONH3 ஹேஸ் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ இதில் என்னது? போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. ஸோ ஈஸியாக முடியக்கூடிய கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த பேர் ஆஃப் லாந்தனைட் அயான்ஸ் விச் ஆர் டயாமேக்னெட்டிக். அகெயின் இது டேரெக்டானது நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். எஃப் பிளாக்கோடைய ஃபெமிலியாரிட்டியை செக் பண்ணுறதுக்கான கொஸ்டின். ஸோ இங்கே பார்க்கும்போது சீரியம் 4+, இதோடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன ஆயிருன்னா 4F0 அண்ட் 5D0 6S0 தான். ஸோ எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக
இதில அன்பேர்ட் எலக்ட்ரானே கிடையாது. ஸோ, அப்ப நமக்கு என்ன வந்துரும் இது? டயாமேக்னெட்டிக் வந்துரும். ரைட். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எட்டர்பியம் 2+. ஸோ, எட்டர்பியம் 2+ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன வரும்? 4f 14 5d0 ரைட் அண்ட் 6 இஸ் ஆல்சோ 0. இப்போ என்ன ஆயிரும்? 4f 14 வரும். கம்ப்ளீட்லி ஃபில்ட். இதுலயே நமக்கு என்ன இருக்காது? அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்ல. ஸோ, அப்ப இதுவும் நமக்கு என்ன வரும்? டயாமேக்னெட்டிக். ஸோ, மத்ததுக்கெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன வரும்? அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ, ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆயிரும்? 1 தான் இதுக்குரிய ஆன்ஸர். ரைட். ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் த கிவன் ரியாக்ஷன் KMnO4 போடுறாங்க. உங்களுக்கு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க. 2 R குரூப் சப்ஸ்டிடியூஷன், சைக்ளோஹெக்சேன் சப்ஸ்டிடியூஷன். மேஜர் ப்ராடக்ட் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ, கவனிங்க. C டபுள் பாண்ட் C நான் அத ஷார்ட்டா எழுதிக்கிறேன். ஸோ, H ஸோ, அகைன் இங்கேயும் H சும்மா அப்படி வெளிய எடுத்து எழுதியிருக்காங்க. இங்க R, இங்க R இந்த மாரி இருக்கு. ஸோ, இதில நம்ம என்ன ஆட் பண்றாங்க? KMnO4 ஆட் பண்றாங்க. ரைட். ஸோ, H+, இட்ஸ் நாட் அ பேஸ் ரியேஜென்ட். ரைட். ஸோ, பேஸ் ரியேஜென்ட்னா என்னது? கோல்ட் அல்கலைன் KMnO4. இங்க OH குடுத்திருந்தாங்கன்னா, ப்ராபபிலி இந்த 3 ப்ராடக்ட் இல்லையா? ஸோ, டையால் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாரி டையால் ஃபார்ம் ஆயிருக்கும். ரைட். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அசிடிக் நேச்சர்ல குடுத்துருக்காங்க. ஸோ, இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். பேஸ் ரியேஜென்ட் கிடையாது. நெறைய பேர் ராங்கா என்ன பண்ணுவாங்க? இந்த பேஸ் ரியேஜென்ட் நெனச்சுட்டு 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்க. பட் பேஸ் ரியேஜென்ட் வந்து அல்கலைன் KMnO4. இங்க என்ன குடுத்துருக்காங்க? H+ குடுத்துருக்காங்க. ஸோ, சிம்பிளா ஆக்சிடேஷன் தான். அப்ப என்ன ஆகும் நமக்கு? இந்த இடத்துல வந்து மேங்கனீஸ் கோஆர்டினேட் ஆகும். ஸோ, இங்க வந்து நமக்கு பிரேக் ஆயி என்ன ஆயிரும்? இந்த பக்கம் டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் டபுள் பாண்ட் O வரும். ஸோ, அப்ப இட் வில் ஃபார்ம் RC டபுள் பாண்ட் OH ஃபார்ம் ஆகும். பிளஸ் அதே மாரி RC டபுள் பாண்ட் OH ஒரு ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்க H இருக்கிறதுனால. ரைட். இப்ப ஆல்டிகைட் ஃபார்ம் ஆயிருச்சு. நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது KMnO4 இட்ஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இந்த ஆல்டிகைட் ஆல்கஹாலா மாறிடும். ஸோ, அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? RCOOH பிளஸ் RCOOH. ஸோ, இங்க Rன்றது சேம் தான் 2 பக்கமும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இதுதான் R குரூப். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும்? COOH வந்துரும். ஸோ, ஆப்ஷன் 2 தான் நமக்கு இங்க கரெக்ட் ஆன்ஸர். ரைட். ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்ஸர். 4 ஸ்டேட்மெண்ட். கிட்டத்தட்ட அது கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து தான். 3 ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி ட்ரான் ஃபார் ஓசோன். ஸோ, ஓசோனுக்கு 2 ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே O டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் O. இங்க மைனஸ், இங்க O இருக்கும். இது மேல பிளஸ். ரைட். ஸோ, இப்ப இதுக்கு நான் ரெசோனன்ஸ் வரைஞ்சேன் அப்படின்னா, எனக்கு என்ன மாறும் இந்த இடத்துல? O மைனஸ், ரைட். O அண்ட் டபுள் பாண்ட் O. இது மேல பிளஸ். ஸோ, அடுத்த ஸ்ட்ரக்சர் நான் வரையும்போது, அகைன் என்ன ஆயிரும்? O டபுள் பாண்ட் O, O மைனஸ் இது மேல பிளஸ். இந்த ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுதா எப்படி வருது அப்படின்னு? ஸோ, இந்த மைனஸ் இங்க வரும்போது, இது என்ன ஆயிரும் நமக்கு? மைனஸா போயிரும். அகைன் திரும்பவும் இந்த மைனஸ் உள்ள வரும்போது, இது மைனஸா வரும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், இது செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். இல்லையா? ஸோ, அகைன் இதுவும் ஃபர்ஸ்ட் தான். அப்ப நமக்கு 2 ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. BF3 ஹேஸ் அ நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, BF3க்கு நமக்கு என்ன வரும்? 0 டைபோல் மொமெண்ட் வரும். ரைட். ஸோ, டைபோல் மொமெண்ட் எப்படி பார்க்கறதுன்றது நமக்கு தெரியும். இதோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். அது நமக்கு பிளேனார் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ, B, F, F அண்ட் F. ஸோ, இந்த மாரி வரும். இப்ப நமக்கு இதோடைய 2 ரிசல்டன்ட் அடிஷன் நமக்கு என்னவா கிடைக்கும்? இந்த ஆப்போசிட்க்கு ஈக்குவலா வரும். அப்ப என்ன ஆயிரும்? இதோடைய மேக்னிட்யூடுக்கு இது 2 அடிஷனோட மேக்னிட்யூட் என்ன ஆகும்? இதோட மேக்னிட்யூட் நெகட்டிவ்ல வரும். அப்ப நெட் டைபோல் மொமெண்ட் நமக்கு என்ன ஆயிரும்? 0ன்னு வரும். அப்ப BF3க்கு டைபோல் மொமெண்ட் 0. பட் இங்க நான் 0ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். அடுத்து டைபோல் மொமெண்ட் ஆஃப் NF3 இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் NS3 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, இதுவும் தப்பு. டைபோல் மொமெண்ட் ஆஃப் NF3 கவனிச்சுக்கோங்க. F, F, F அதே மாரி NS3 NH, H, H. ஸோ, நமக்கு என்ன ஆயிரும்? இங்க டைபோல் மொமெண்ட் நமக்கு இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ, 3 டிஃபரண்ட் டைரக்ஷன்ல அவே ஃப்ரம் ஒரு பாயிண்ட்ல இருந்து இங்க என்ன ஆகும்? ஒரே பாயிண்ட்ல கன்வெர்ஜ் ஆகும். அப்ப நமக்கு என்ன ஆகும்? அம்மோனியாக்கு தான் டைபோல் மொமெண்ட் அதிகமா இருக்கும் NF3 விட. ஸோ, இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஒன் தான் கரெக்ட்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா 3 ராங் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. 3 canonical form can be drawn for CO3 2-. அப்ப CO3 2- நமக்கு எப்படி வரும்? C டபுள் பாண்ட் O, ரைட். O தான் CO3. இங்கனக்குள்ள மைனஸ், இங்கனக்குள்ள மைனஸ் இல்லையா? ஸோ, இது ஒரு ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப இந்த டபுள் பாண்ட் O ஒவ்வொரு ஆக்சிஜன் மேல வர மாரி. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஜன் மேல வந்திருக்கு. இப்ப அடுத்து என்ன ஆகும்? இங்க டபுள் பாண்ட், இங்க O-, இங்க O-.
அடுத்த ஸ்ட்ரக்சரில் சி, இங்கே O மைனஸ், அகெயின் இங்கே O மைனஸ், இங்கே நமக்கு டபுள் பாண்ட் O. 3 ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிபிள். ஃபோர்த் ஒன் போடும்போது அகைன் நமக்கு ரீஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இங்கே கரெக்டு. 3 கெனானிக்கல் ஃபார்ம்ஸ். கெனானிக்கல்னால் வேறு ஒன்றும் கிடையாது, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு பேர் தான் கெனானிக்கல் ஃபார்ம்ஸ். யாருக்கு இருக்குது? CO3 2 மைனஸ்க்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A compound X contains 32% of A and 20% of B and remaining percentage of C அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ அட்டாமிக் மாசஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பாருங்கள், எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் நமக்கு தெரியும். இப்போ இப்போ 100 கிராம் எடுத்தோன்னா அதில் A எவ்வளோ இருக்கும்? நமக்கு 32 கிராம் இருக்கும், ரைட்? ஸோ B எவ்வளோ இருக்கும்? 20 கிராம் இருக்கும். C எவ்வளோ இருக்கும்? 32 + 20 52. நமக்கு என்ன டிவைட் பண்ணும்போது 48 வரும். ஸோ 48 கிராம் இருக்கும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 100 வரணும். அண்ட் 0 இங்கே மேலே 1 போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்? 4 6 10. ஸோ 100 வரணும். இதுதான் 100%. ஃபார் 100 கிராம் இதுதான் நம்ம கணக்கு. அப்போ மோல் ரேஷியோ நம்ம எப்படி எடுப்போம்? மோல் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ A எடுத்துக்கோங்க. A தட் இஸ் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை அதோடைய மோலார் மாஸ் என்ன 64. அப்போ என்ன வரும்? நமக்கு 1/2. இல்லையா? பாதி பாதி இருக்கா? B தட் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம்? 20 டிவைடட் பை 40. அகைன் இங்கே நமக்கு என்ன வருது? 1/2 வருது, ரைட்? அண்ட் C தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம்? 48 டிவைடட் பை 32 அப்படின்னு போடுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா 1.5 வரும். அதாவது 3/2 அப்படின்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு எல்லாமே எப்படி இருக்குது? ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது. அப்போ இந்த ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பை 2 பண்ணோம்னா நம்ம என்ன கிடைக்கும்? இன்ட்டு 2 இன்ட்டு 2. அகெயின் இதையும் மல்டிப்ளை பை 2. அப்போ என்ன ஒரு ஆன்சர் நமக்கு 1 1 அண்ட் 3. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா நமக்கு எப்படி வரும்? A1 B1 C3. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 1 நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, AB C3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 2. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லா நீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.